தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் நீதிமன்றத்தை அவமதித்து நள்ளிரவில் புதிய ஆணையரை மத்திய அரசு நியமித்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். ராகுலின் எதிர்ப்பையும் மீறி தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதில் நிர்வாக தலையீடு இல்லாமல் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தலைமை நீதிபதியை தேர்வுக்குழுவில் இருந்து நீக்கியதன் மூலம் தேர்தல் நடைமுறையின் நேர்மை குறித்த கவலையை மத்திய அரசு அதிகப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக பிரதமர் மோடியும் அமித் ஷாவும் நள்ளிரவில் தேர்தல் ஆணையரை நியமித்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையைச் சேர்ந்த 3 வெவ்வேறு தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 7 மாணவர்கள் குனியமுத்தூரில் அறையெடுத்து தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்னாப்சாட் செயலியில் கணக்கு வைத்திருக்கும் 17 வயது சிறுமி ஒருவரை தொடர்பு கொண்ட மாணவர்கள் அவரை குனியமுத்தூர் அறைக்கு வரவழைத்தனர். பின்னர் 7 பேரும் சேர்ந்து சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. சிறுமி வீடு திரும்பாததால் அவரது பாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சிறுமியை தேடி வந்த நிலையில் சிறுமி வீட்டிற்கு திரும்பினார். இதையடுத்து கல்லூரி மாணவர்கள் 7 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் அவர்களை கைது செய்தனர். சிறுமியிடம் வேறு யாராவது அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்கின்றனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.